ஜெயிலர் 2 படத்திற்காக ஷாருக் கான் எடுத்த அதிர்ச்சி முடிவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜெயிலர் 2. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க நெல்சன் திலீப்குமார் இயக்கி வருகிறார். படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் நடைபெற்று வருவதாக அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. கூலி படத்தில் அமீர் கான் நடித்ததை அடுத்து ஷாருக் கான் நடிக்கிறார் என்று ரசிகர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த படம் குறித்து திரையுலகில் பரவலாக பரவி வரும் தகவல்கள் ஒன்று ரசிகர்கள் பலவிதம் அதிர்ச்சியில் ஆளாகியுள்ளது. அதாவது இந்த படத்தில் நடிக்க குறிப்பாக ஒரு கேமியோ கதாபாத்திரத்துக்கு பாலிவுட் கிங் ஷாருக் கான் அணுகியுள்ளார். அவரும் கதையை கேட்டுவிட்டு தனக்கு நடிக்க விருப்பமில்லை என்று தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் தனது கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கின்ற படங்களை மட்டும்தான் நடிப்பதாகவும், ஒரு படத்தில் வெறுமனே 2 காட்சிகள் ஒரு காட்சி என வந்து செல்லும் கேமியோ கதாபாத்திரங்களில் நடிப்பதில்லை என்று தீர்க்கமான முடிவில் இருப்பதாகவும் கூறி படக்குழுவினரிடம் இந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகள் சுகானாவை பாலிவுட்டில் அறிமுகம் செய்து வைக்கும் கிங் படத்திற்காக புது லுக்கில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அதே லுக்கில் வேறு ஒரு படத்தில் நடித்தால் தன் படத்தில் அது சரியாக இருக்காது என்று நினைக்கிறாரா? இது தொடர்பாக ரஜினிகாந்த் தொடர்பு கொண்டு பேசினார். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் என்று கூறப்படுகிறது. ஷாருக் கான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிப்பதை மறுத்துவிட்டார் என்ற தகவல் வெளியானதுமே பலரும் இதற்கு காரணம் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை மிக சரியாக பயன்படுத்தாததுதான் என்றும் லோகேஷ் கனகராஜை காட்டமாக விமர்சித்து வருகின்றனர். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களை பொறுத்தவரையில் அவரது ஜெயிலர் படத்திலிருந்து தொடர்ந்து பாலிவுட் நடிகர்கள் கேமியோ கதாபாத்திரங்கள் நடித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தவரையில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் படப்பிடிப்பு பணிகள் முழுமையாக முடிவடைவதில்லை என்றாலும் பல கட்டங்களாக நடைபெற்று வந்த இந்த படப்பிடிப்புக்கு மத்தியிலேயே படத்தின் எடிட்டிங் வேலைகளும் பெரும் பகுதி முடிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது.